வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய பொண்டாட்டியை காப்பாற்றுங்க, காலில் விழுந்து கெஞ்சிய மருமகன். கார்த்திகை தீபம் சீரியல் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ரோகிணிக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டு அவருக்காக ஓ நெகட்டிவ் ரத்தம் தேவைப்படுவதாக டாக்டர் சொல்கிறாங்க. வீட்டில் யாருக்குமே ஓ நெகட்டிவ் ரத்தமே கிடையாது என்பதால் என்ன செய்வதுனே தெரியாமல் அனைவருமே தடுமாறி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் மயில் வாகனத்திற்கு பாட்டிக்கு ஓ நெகட்டிவ் ரத்தம் தான் என்பது தெரிய வருகிறது. இதையடுத்து பரமேஸ்வரி பாட்டியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வருகிறாங்க. பரமேஸ்வரியை பார்த்த சாமுண்டீஸ்வரி இங்கே எதுக்கு வந்தீங்க என்று ஆவேசப்படுறாங்க. உடனே பரமேஸ்வரி பாட்டி, என் பேத்தியை பார்க்க வந்திருக்கேன், அவள் உயிரை காப்பாற்ற வந்திருக்கேன் என சொல்ல, என் பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக நீ ரத்தம் கொடுக்கக்கூடாது என கோவப்படுறாங்க. உடனே பரமேஸ்வரி பாட்டி, உன் பொண்ணு உயிரை விட உன்னோட வீம்பு பெருசாக போச்சு, உண்மையிலே நீ அவளை பெத்தியா என்கிற சந்தேகம் வருது. ரோகிணிக்கு இந்த மாதிரி நிலையில் இருக்கும் நேரத்தில் கூட நீ என்கிட்ட வந்து கெஞ்சிருக்கணும் சொல்லி சொல்லி பரமேஸ்வரி பாட்டி ஆதங்கத்துடன் கத்தி கொண்டே இருக்க, கடுப்பான சாமுண்டீஸ்வரி, என் மகளை எப்படி காப்பாற்றன்னு எனக்கு தெரியும், நீங்கள் வெளியில் போகலாம். வேறு வழியே இல்லாமல் பரமேஸ்வரி பாட்டி மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து விடுகிறாங்க. உயிருக்கு போராடும் நிலையில் தொடர்ந்து சாமுண்டீஸ்வரி, மாப்பிள்ளை இவங்க ரத்தம் கொடுத்தாங்கன்னா என் மகளை காப்பாற்ற வேண்டுமா என்கிற அவசியமே கிடையாது, வேறு யாராவது கிடைக்கிறாங்களா என்று பாருங்கள் என சொல்ல, கார்த்திக்கு என்ன செய்வதுனே தெரியாமல் சரி என்கிறாங்க. இதனால் பரமேஸ்வரி பாட்டி ரத்தம் கொடுக்க முடியாமல் வெளியில் காத்திருக்கிறாங்க. இதையடுத்து கார்த்திக், எனக்கு ஒரு ஐடியா கிடைத்திருக்கு. பாட்டிக்கு முஸ்லீம் பெண்கள் அணியும் புர்காவை கொடுத்து அணிந்து வந்து பெயரை மாற்றி சாமுண்டீஸ்வரி தெரியாமல் ரோகிணிக்கு ரத்தம் கொடுத்து வைக்க திட்டம் போடுறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி பாட்டியை பார்த்து, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க என்று கேட்க, வீட்டிலேருந்து அனைவருமே கேட்குறாங்க, உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ரோகிணி இங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நீங்கள் இங்கே ரத்தம் கொடுக்க வருபவரிடம் விசாரணை நடத்திட்டு இருக்கீங்களே, அவங்க உயிரோட வர வேண்டுமா என்கிற எண்ணமே இல்லையா என்கிற கேட்ட ரேவதி சத்தம் போடுறாங்க. உடனே மயில் வாகனம் ரோகிணிக்கு இருப்பது அரிதான ரத்தம், இதனால் தான் ரத்தம் கிடைக்கல, பாட்டி ரத்தம் கொடுக்க வந்தாங்க, நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, இப்போ இவங்களே அனுப்பிட்டீங்கன்னா என் பொண்டாட்டி மனைவி ரோகிணி காப்பாற்ற முடியாது, தயவு செய்து இவங்களை ரத்தம் கொடுக்க விடுங்க என்று மயில் வாகனம் கூறுறாங்க. பரமேஸ்வரி பாட்டிக்கு ரோகிணிக்கு ரத்தம் கொடுத்து அவள் உயிரை காப்பாற்றுறாங்க. இதெல்லாம் ரோகிணி உடல்நிலை தேறி இயல்பு நிலைக்கு வருகிறாங்க. பிறகு அவளை பரிசோதனை செய்த டாக்டர் டிசார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்று சொல்லுகிறாங்க. அடுத்ததாக ரோகிணியை விட்டு அழைத்து வந்ததும் கோவில் பூஜைக்கு செல்ல வேண்டும் என்பது குறித்து பேச, சந்திரலகா கண்டிப்பாக அந்த கோவில் பூஜைக்கு போகணுமா என்று கேள்வி எழுப்புறாங்க. சாமுண்டீஸ்வரி கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், அதெல்லாம் நிச்சயமாக போகணும் என்று சொல்கிறாங்க. இதையடுத்து ராஜராஜன் கார்த்திகை தனியாக அழைத்து சென்று, ஊரில் உங்களை எல்லோருமே தெரியுமா, அப்படி இருக்கும்போது உண்மை தெரிந்து விடாதா என கேள்வி கேட்கிறாங்க. கார்த்திக் என் நண்பர் தான், இளையராஜா எல்லா ஏற்பாட்டையும் பண்ணியிருக்கிறான், எதுவும் வெளியே தெரியாது திட்டத்தை சொல்கிறாங்க. இப்படியான நிலையில் அடுத்து என்ன நடக்க போகும் என்பது கார்த்திகை தீபம் சீரியலை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.